கிளைக்கு சரக்கு கொடுத்தியா? சரக்கு கொடுத்தேண்ணா. சரி முத்தம் சுட்டு சீக்கிரம் வா, அண்ணன் ஒன்று வர சொன்னார். சரிண்ணா வரேன். என்னவா கிளைக்கு சரக்கு கொடுத்தியானாரு? ஓ நான் சுட்டி என்னை வர சொன்னேன். சரி டே மாப்பிள்ள, இன்னைக்கு சவலை கொடுக்குற வேலை மட்டும் தானே? முடிச்சு சீக்கிரம் வந்துரு. யாரையா வர்றது? நான் தான் வர்றேன். என்னப்பா எப்பவும் போல சோழ வந்த வலைகளை வந்து வாங்கிக்க. பார்த்துண்ணா தம்பி. சரி மாப்பிள்ள பார்த்துக்கோ, சாயங்காலம் பார்க்கலாம். அத்தா சரி மாப்பிள்ள. சவலை எங்கே இருக்க? வந்துட்டியா? வந்துட்டேன். கம்மாமேட்டுக்கு வந்துரு. சரி அங்கேயே இரு, வந்துடுறேன். வா முத்து. என்ன சவலை? முத்து என்ன முத்து ரொம்ப டயர்டா இருக்க? பின்ன இவ்வளோ தூரம் வண்டியில் வந்தால் டயர்டாக இருக்காதா? இந்த சரக்கு பிடி. பார்த்து சரட்டா சரியா இருக்கான்னு பார்த்துக்க. ஏய் சரி நீங்க போடா. இந்தா. சரியா இருக்கான்னு பாத்துக்கப்பா. என்னப்பா எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்க? எனக்கு நம்பிக்கை இருக்காதா? சரி வரட்டுமா? சரி போகும்போது எங்களை முக்கில் இறக்கி விட்டு போ. இங்க டேய் வாங்க. போட்டேன். முத்தி எவ்வளோ டயர்டா இருக்காப்ல. நீ வண்டி ஓட்ட மாட்டியா? அதுவும் சரிதான். முத்து எழுப்பா. நான் யார் கூட கூட என்னப்பா? வா பார்த்து உட்காருப்பா சாவல. சரி ஏறு 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 ஏறவங்களாம் சில்லற வச்சு ஏறுங்க. ஏறுமா. பலவன்னு பேசக்கூடாது. கூட வச்சுட்டு பாலையை நிற்கக்கூடாது. போலாம் போலாம் போலாம். ரைட் போட்டா வயசு கொஞ்சம் மாதிரி படிக்கல போயிட்டு தானே இருக்கேன். அப்படி என்னடா தனித்தனியாக உட்காந்துருக்கிய? சண்டையா? பாத்துரா வேற ஒருத்தன் டிக்கெட் எடுத்துட போகிறேன். நிறைய பேர் இதே வேலையை அலைகிறாங்கடா. டிக்கெட் டிக்கெட் ஒரு டிக்கெட் எல்லாம் நோட்டாக கொடுத்தா நான் சிந்துக்கு எங்கேயா போகிறது? ஏடா உன் மாப்பிள்ளை வரலையா? கொஞ்சம் வெயிட் பண்ண, பாண்டி வந்துடுவான். உன் மாப்பிள்ளை பங்களிக்கலாம் வண்டியை வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட்டு. இந்த வந்துட்டான்ல. என்ன ஏற முடியாதுன்னு பார்த்தியா?
நான் மாப்பிள்ள வருவேன்னு சொல்ல மாட்டியா? எங்க பாண்டி நம்ம சொன்னா கேட்குறான், இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் பாண்டி. ஏப்பா டிரைவரு, நீ ஓட்டுற வேகத்துக்கு இவன் என்ன வந்து ஏறுறது? நானே ஓடி வந்து ஏறிருப்பேனே. ஏ கிளவி, ஓடுற பஸ்ல ஏறணும்னா நீ எல்லாம் டயருக்குள்ள தான் கிடப்ப. இந்த ஆயத்தை வச்சு கோந்தாலும் தேங்காய் உடைக்கிறேன். போட்டேன்னா நிற்கிற பஸ்ல ஏறு. பாத்தியா மாப்பிள்ள, காலையிலே இழிவியா சொர்க்கத்துக்கே போய்க்கிருக்கேன் மனுஷன். எங்க கிட்டே வா. என்ன மாப்பிள்ள, ஆள் 2 நாளா டுடேரில் பக்கமே ஆளை காணா. ஆளை பார்க்க போன நீ எப்பட ஆள் பிடிச்சா? நடத்து உங்க ஆட்டில் மழை தான். பாண்டி மலரை காணோம். டேய், நான் ஓட காரணம் பார்த்துட்டு நீ போய் இதை அது இல்லை மாப்பிள்ள, இப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. மலரு காலையில் பஸ்ஸில் பார்த்தேன், ஆளை காணா. அந்த சூனியா வருது, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும். வா. என்ன ஆளை காணாமா? ஸ்கூலுக்கு வரல. ஏன் தெரியலையே. சரி சரி, இப்போ நான் நான் பார்த்துக்கிறேன். டெய்லி டுட்டேரியில் போனே நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்கிட்டாது எழுதி இந்த 12 வருஷமா பாஸ் ஆகிடலாம் நம்மளும் நினைக்கிறோம். நடக்குமா பார்க்கலாம் என்னன்னு. பாண்டே ஆ இதோட பாஸ் பண்ணிட்டியா? சத்திய சோதனடா ராமா. டேய், எல்லா கல்லு ஒசறதுக்கு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற? மரியாதை ஓடி போயிரு. நீ பேசுற பார்த்தா இந்த பாஸ் பண்ணிக்க மாட்டே போல இருக்க. போடா, தூக்கி போட்டே மிச்சம்டா. போடா போடன்ற பாஸ் ஆக மாட்டியா? நேரம்டா. எவன் வெல்லாம் நம்மளை கேள்விக்குன்னு ஒரு வரமுறையே இல்லாமல் போச்சு. என்னடி சரசு, என்னத்தை தேடி வர? வீட்டுக்கு வெளியில ஒரு அண்டா வச்சிருந்தேன், பித்தாள அண்டா. அதை காணோம். என் புருஷனுக்கு தெரிஞ்சா கொண்டே போடுவேன். போன வாரம் கூட இப்படி தாண்டி நம்ம வீட்டில் ஒரு வாளியை காணும். வர வர நம்ம ஊரில் களவாணி பைக்கத்தெல்லாம் அதிகமாக போச்சே. நம்ம எங்கேயா வச்சிருக்க 50 தான் அட்டை போடுவான். இவங்க என்னமோ சட்டி மானியம் காணன்றாங்க. அந்த திருட்டு பையன் மட்டும் கிடைச்சா மொத்தி விட்டுருவேன். ஏண்டா வந்த உடனே ஊர் சுத்த கிளம்பிட்டியா? காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போட. வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன். நான் சைக்கிள் எடுத்து போறேன். என்னடா சைக்கிளை கொடுனே, ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ நடந்து போய் வாங்கிக்க. பெரிய இவரு வெட்டி முடிக்க போறாரு, சைக்கிள் வச்சு நடந்து போடா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஒரு பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு முல்லை பெரிய பிரச்சனை தீர்த்து வச்சிட்டாரு. மேய், அந்த காலி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும் கூத்து. என்ன ஆச்சு? தாத்தா உடம்பு சரியில்லையா? பாண்டி, நேத்து ராத்திரில இருந்து நல்ல ஜுரம், அதான் 10 போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருங்க மாமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ரோட்டில் பார்த்தாலே நம்மளை அந்த முறை முறைக்கும். இதில் வீட்டு வாசல் வேறு கட்டை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இல்லை நம்ம ஆள் இருக்கா இல்லையா? இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. எங்கே மலரக்கானா? கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? சரி, நானும் அப்படியே கிளம்புறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இருப்பாண்டி, டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ இல்லை, இருக்குது, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வரேன் தாத்தா. முறைச்சு தான் கொள்ளணும், இருமி கொள்ளுதுரா. என்ன மலரே, ஒரு வாரத்தை கூட சொல்லாம ஸ்கூல் லீவ் போட்ட? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானும் லீவ் போட்டிருப்பேன்ல. ஆமா, லீவ் போட்டிருப்பேன். 3 வருஷமா +2 எழுதிட்டு இருக்கேன். இந்த வருஷமா முடிக்கணும்னு உள்ள போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என்னடா சொல்ற? என் சாமியே நீதான். மாட்டிக்கிட்டியா? நில்லு.
எப்படிண்ணா இருக்கு? நல்ல சரக்கு தாண்டா, பாரு. தரமா இருக்குண்ணே. ஜெகனே, அண்ணா மனோஜுக்கு சரக்கு எடுத்து வச்சிட்டியா? என்ன எடுத்து வச்சிட்டேண்ணா. எவ்வளோ தேரும்? சீக்கிரமா அழுங்க. 150 கிலோ தேரும்ண்ணே. 150. சங்கிலி, இதெல்லாம் விற்று உடனே காசு ஆக்கிடு. சரிண்ணே, வித்து காசு ஆக்கலண்ணே. ஏய், இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாம். மணி பத்திரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிண்ணே. வெளியாளுங்க யாரும் உள்ளாரம் பார்த்துக்கடா. பிரச்சனைனா தகவல் அனுப்பு. நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்னென்ன கவலை? சரி போ. சரிண்ணே. சரக்கெல்லாம் நல்லா கட்டியிருக்கீங்கடா. போ போ. மேலே போகும்போது எங்கடா போனேன்? இனிமேல் வேண்டதுக்கு மோடுறது மட்டும் தான் இந்த இடத்த விட்டு போகணும். எங்கேயாவது போனால் தொலைச்சிடும். இதான் கடைசியாக இருக்கும். கொன்றுவேன். பார்த்து போ. வரேன்டா. வண்டியேடா. நல்லா இருக்கேன் அண்ணே. பாப்பா. நான் வணக்கம்ண்ணா. மனோஜ், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? ஆண்ணா இந்தாண்ணா பணம். நீ கேட்ட சருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு போ. அண்ணே பாத்தியா, எப்போ வாழ் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, இப்போ என்ன கொண்டு போய் சொல்கிறேன்? ஏன் பயமா இருக்கா? எனக்கா பயம்? பயந்தா தொழில் செய்ய முடியுமா? வாழ் முத்து கரெக்டாக சரக்கு நான் சேர்த்துட்டு இருந்தான். அவன் ஆளையே காணா. யாரும் அவனை சம்பவம் பண்ணிட்டாங்களா? தெரிஞ்சா சொல்ல, போகிற போக்கில் போட்டு போகிறேன். என்ன மனோஜே, உன் விசுவாசம் எனக்கு புரியுதியா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போ, சரக்கு ஒன்று வந்து சேரும். சரக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துணும்னே. செவலை திரும்பி சரக்கு கேட்டானடா? இன்னும் கேட்கலண்ணா. அவனை தேடிட்டு தானே இருக்கோம், இன்னும் மாட்டலண்ணே. பார்த்துக்கலாம் வா. வணக்கம் சார். நான் எஸ்ஐ. வணக்கம் மாசானா. விடு. வாப்பா. அப்புறம் தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் புண்ணியத்தில் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நானே கால் பண்ண நினச்சிருந்தேன். நேரில் பார்த்துட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் டிஎஸ்பி இல்லாமல் இருந்துச்சு.
இப்போ புதுசாக டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அதனால் எதுக்கும் உன்னோட சரக்குலாம் சீக்கிரம் காலி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எல்லாம் காசு வாங்குறவங்க தானப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் சரக்கெல்லாம் நல்ல ரேஞ்சில் போயிட்டுருப்பா. நம்மளையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறது. இதில் மட்டும் குறியா இருங்க. வரும் போ. சரி வரேன். சரிங்க சார், வரேன் சார். வரேன் சார். வாப்பா. வாணே. வணக்கண்ணே. எப்படி இருக்கையா? நல்லா இருக்கண்ணே. ஆமாம், நேற்று தான் ஆண்டிப்பட்டிக்கார பசங்க போட்டு அடிச்சு விட்டியாமே, பாத்தியா? உன்னதான் சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ணே, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? பார்த்துக்கலாண்ணே. நம்ம பண்ணுற தொழில் தப்பான தொழில். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி, வரேண்ணே. போயிட்டு வாங்கய்யா. வாப்பா, இப்போதான் வாரியா? என்ன அத்தா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணே. போய் தூங்க வேண்டியதானே? போர்வதாப்பா மடிச்சு. வணக்கம் நீ. வாங்க. உடம்பு பார்த்துக்கோ அத்தா. சரிப்பா. வணக்கம் அண்ணி. வணக்கம்ப்பா. குடுறா பணத்தை உள்ளவை. கேப்பா, கஞ்சா வித்து வித்து பணத்தை கொண்டாந்து கொடுக்குற, அந்த பிள்ளை வாங்கி வாங்கி வைக்கிறதில்ல. பேசாம இருங்க அத்தா, இல்ல எங்களுக்கு தெரியும். சொன்னா கேளியா? இந்த நார பொழப்பு வேணாம்ப்பா, உழைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இருங்கடா, சட்டையை மாற்றிட்டு. சரிங்கண்ணா, சரிண்ணா. என்ன ஆத்தா, நல்லா இருக்கியா? போடா, நீ இருக்க தொட்டி நானும் என் மகனும் நல்லா இருக்கிறது எப்படி? ஜெகனே, இதுக்கப்புறம் இங்க உட்காந்தா ஆத்தா கச்சேரி வச்சிரும். நம்ம போவோம். போங்க போங்க போங்க, கொல்ல போங்க. என் வயிற்றுல பிறந்ததும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. காசுலாம் கொடுத்தாச்சு. அடுத்த பாடல். டேய் மாப்ள, வாடா. அண்ணா ஒரு டீ. மாஸ்டர் ஒரு டீ. டேய் டிரைவர் வேலைக்கு சொல்லிட்டேன், எப்போ வர? பாப்பா மாப்பிள்ள, இப்போ எக்ஸாம் வேற நடக்குது, முடிச்சுட்டான். ஆமா, டிரைவர் வேலைக்கு சொல்ல சொன்னா வீட்டில் திட்டுவாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரேன். இங்கே வரு. அண்ணனே ஃபோன் பண்ணிட்டாரா? ஒரு நிமிஷம் இருடா. வாங்க தம்பி வாங்க. சொல்லுண்ணா. வெளியூரா? ஆமாண்ணா. என்ன போட, காப்பியா டீயா? நடுவுல போட்டுண்ணே. நடுவுலையா? அப்படின்னா பால்ண்ணா, பால். பாலா? அண்ணனுக்கு பால்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா தம்பி. அப்ப கடைஞ்ச பால் குடிப்பீங்களா? கடைஞ்ச பாலா? ஆட்டு பால் குடிச்சேன், மாட்டு பாலும் குடிச்சேன், கழுத பால் குடிச்சேன், எருமை பால் குடிச்சேன், ஒட்டக பாலும் குடிச்சேன், ஏன் கள்ளி பாலும் குடிச்சேன். தம்பி கடைஞ்ச பாலுன்னா என்ன? மோரியா? மோரா? இதான் கடைஞ்ச பாலுன்னு. இல்ல கருவாயா, அதனால என்னன்னு கேள்றேன். யாரியா நெத்தியில பட்டையை போட்டு திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? ஊருக்கு புதுசா? ஒழுங்கா வீடு போய் சேரு. நான் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த 2 நாள் ஆகும். போ போ. தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே. டீயை குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும். இல்லைன்னா அடிச்சு நொறுக்கி போடுவாங்க. நொறுக்கி புரியுதா? கிளம்பு கிளம்பு. அண்ணா பால் வேணாண்ணே. நீ எங்கேயும் பால் குடிக்க மாட்டேன். பாண்டி, விட்டுக்கிட்டு எடுத்துட்டு போயிடாதீங்க, அப்புறம் மாட்டிக்கிடாதீங்க. வாத்தியார குறை சொல்லாதீங்க, இன்ஸ்டியூட் பேரை கெடுத்துடாதீங்க. என்ன பாண்டி, ஞாபகம் வச்சுக்க. மொக்கராசு சார். பாண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கல? ஆமா சார். போயிடுவேன், பாண்டியோடய போயிடுவேன். சரிங்க சார். செந்தில் சார், நல்லா படிச்சிருக்கியா? சூப்பராக படிச்சிருக்கேன் சார். பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் பண்ணிடுவேன் சார். இந்தா ஹால் டிக்கெட்டு. சீனு. எஸ் சார். உன்னை பார்த்தாதான்ப்பா எனக்கு பரிதாபமாக இருக்கு. ஏன் சார்? இல்ல இவங்களுக்காவது உடம்பு இருக்கு, உழைச்சா சாப்பிட்டுக்காங்க. நீ என்ன பண்ணுவ? போய் படிப்பா, நல்லா படி, ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழி பாரு. இதோட 4வது வருஷம் எழுதிக்கிட்டு இருக்க. அடுத்த வருஷம் வந்தேன்னு வச்சுக்க, கழுத்தை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருவேன். வரும்போது ஸ்வீட்டோட வாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு தாங்க. திரும்ப அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்கக்கூடாது. எல்லாரும் பாஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸாம்
வந்ததும் வீட்டுக்கு போனாலும் படிங்கிறாங்க, கிளாஸ் வந்தாலும் படிங்கிறாங்க, எங்க போனாலும் படிங்கிறாங்க. மட்டுமா படின்றாங்க, எங்க வீட்லயும் படின்னு தான் சொல்றாங்க. படிக்க வந்தா படின்னு சொல்லாம கிளீனா சொல்லுவாங்க. ஆமாமா, ஒரு பெரிய புலி படிச்சு தள்ளிட்டாரு. திங்கக்கிழமை எக்ஸாமு, இடையில ஒரு நாள் தான் இருக்கு. எல்லாரும் அங்கே தோப்புக்கு வந்துருங்க, அங்கே உட்காந்து படிக்கலாம். எனக்கு ஓகே மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள நீயே? நானும் வந்துடுறேன். டேய் நீ? நான் வந்துடுறேன்டா. நீடா? நான் வரலடா, எங்க வீட்டில் விட மாட்டானுங்க. இவன் வரமாட்டான் மாப்பிள்ள, நம்ம போலாம். அவன் வரலன்னா விடு மாப்பிள்ள, நாளைக்கு 4 பேர் நம்ம தோப்புக்கு வந்துருவான். கம்பல்சரி உட்காந்து படிக்கிறான். இந்த வருஷம் எப்படியா பாஸ் ஆகி இந்த ட்விட்டரில் விட்டு போகிறோம். இந்த ஆளு லட்டு விடுந்தாலும் காலி பண்ணுறோம். சூப்பர் மாப்பிள்ள. மலரு, என்ன உன் கூட இருக்க உன் ஃப்ரெண்டெல்லாம் ஆளாக்கானா? உனக்காக நான் எவ்வளோ நேரமா பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறது. சுகன்யா என் கூட தான் இருந்தான். இப்போதான் அவளுக்கு டைம் ஆச்சுன்னு பஸ் ஏறி போனான். சரி கோச்சிக்காத. ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, அதை வாங்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, எந்த சென்டர் உனக்கு போட்டிருக்காங்க? ஓடிதான். சரி ஓகே, போய் உட்காந்து நல்லா படி. என்ன? கண்டிப்பா. அண்ணே, இந்த தடவையாவது பாஸ் பண்ணிருவியா? அப்பா தானே உன்னை பத்தியே புலம்புறாருண்ணே. அவர் புலம்புறது இருக்கட்டும், மொத்தம் நீ திட்டுற. ஊர்ல இருக்க கண்ட வேலை என்னை பார்த்து கேட்கிறேன். இந்த வருஷமா உங்க மையம் தெரிய வேணான்னு எனக்கு கேவலமா இருக்குடா. ஸ்டைலு. டேய், நான் ஒரு முடிவு கொண்டேன். நீ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, மார்க்கெட்ல நம்ம இருளாண்டி கிட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு பரிச்சு படிச்சு உனக்கு போய் பாரு, வேலைக்கு சேரு. 4 காசு சம்பாரிச்சு கொண்டாந்து உங்க அம்மாட்ட கொண்டாந்து குடுறா. இங்கேறா, படிப்புல தான் ஃபெயில் ஆகிட்ட, வாழ்க்கையிலையாவது பாஸ் ஆகுடா. திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்குறியாடா? என்னைக்காவது புத்தகத்தை திறந்து படிச்சிருக்கியாடா? 4 எழுத்து படிச்சா தாண்டா 4 பேர் உன்னை மதிப்பாங்க. என்னமோ போ. சரி, எங்கே கிளம்பிட்டிய? கிளிப்புள்ளைக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த முடி வெட்டி தொல்லடான்னு மனுஷனா தெரியவ. எப்ப பரிச்ச? நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. உட்காந்து படிடா. இல்ல, இங்க உட்காந்து படிச்சா படிக்க முடியாது, நான் தோப்புக்கு போறேன். ஏன்டா வீட்டில் உட்காந்து படிக்காத கூட தோப்புல படி போற போது சொல்ற வச்சு கேட்க மாட்டே நீ? போப்பா, நான் அங்க போய் படிச்சுக்கிறேன். தருதல. ஏன் மாப்பிள்ள, எவ்வளோ பச்சாலும் மண்டையிலே ஏற மாட்டேதுரா. மாப்பிள்ள, உனக்கு அது சுத்தமா ஏறல, எனக்கு ஏறியும் ஏறாமலும் இருக்கு. நான் என்னத்த சொல்ல? புரியலையே. நான் வேணா புரிய வைக்கிறேன் மாப்பிள்ள. ஏய், நீ ஒன்றும் புரிய வைக்க வேணாம். பின்னாடி இளநீர் இருக்கு, எடுத்து போட்டு குடிக்கலாம். டேய், மாங்காய் தொப்புல எப்படி இளநீர் கொண்டு வந்தீங்க? காலையில் வரும்போதே எடுத்து போட்டு வந்தேன். நீங்கள் எடுத்து போடுங்க, நம்ம அருவா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னன்னாலும் இந்த களவாணி புத்தி மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேது. பரவாயில்லையா, ஒரு கொலையா இறக்கி போட்டிருக்கேன். நீ கேட்டதுக்காகவே தனியா போயிருக்கு, போய் எடுத்துக்க போ. டேய் குர்ரா. மாப்பிள்ள இந்தா தண்ணி இருக்கா? மாப்பிள்ள கட்டு இருக்கு. சூப்பரா மாப்பிள்ள கட்டு இருக்கு, ஒரு ஆட்டம் போடலாமா? டேய், படிக்க வந்தீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? கொத்த போற மாதிரி மூக்குல. மாப்பிள்ள, நீ ஏடா இப்படி பேசுற? ஆமா, ஒரு ஆட்டம் போடுற மாப்பிள்ள. கண்ணில் கட்ட வேற காமிச்சிட்டீங்க, இன்னும் சும்மாவா இருக்க முடியும்? வாங்க. உட்காரு. கலடா, சீக்கிரம் கலடா. போடு. சீக்கிரம் சீட்டா போடுறா. என்ன ஜோக்கரு? போடு காடை. எடுத்துக்க. முடிஞ்சிச்சா? அப்புறம் நான் எடுத்துக்க. இந்தா. எப்ப பார்த்தாலும் நீயே ஜெயிச்சா எப்படி மாப்பிள்ள? டேய், சும்மா தானே, நீங்க தான் விளையாட கூப்பிட்டீங்க. ஓடாடி விட்றா, வாடா போலாம். மாப்பிள்ள, நாளைக்கு எக்ஸாமு, எல்லாரும் சீக்கிரம் வந்துடுங்க. வழக்கம்போல லேட்டாக வராதிங்க. ஏய் மாப்பிள்ள, நம்ம இந்த தடவை பிட் அடிச்சாத பாஸ் ஆயிரண்டா. ஆமா. யோ, சீக்கிரம் வாங்கயா. இல்லை சங்கிலி, சீக்கிரம் தர. அதெல்லாம் ஏற்றியாச்சா? ஏற்றிட்டு இருக்காங்கண்ணே. எவ்வளோ நேரம்?
நூலை போடு. சரக்கு கீழே கொடுத்து பார். எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும். பணம்டா பணம், பார்த்து பொறுமையா பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். இரு வரேன். தள்ளு, நல்ல நல்ல போதும் போதும் மூடு. முருகேஷ் வண்டி எடுக்க சொல்றா. அண்ணே, முருகேசன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானே. என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உனக்கு லைசென்ஸ் இல்லை, இப்போ சரக்கு யார் எடுத்துட்டு போவா? தேனி வரைக்கும் எடுத்துட்டு சொல்லியிருக்கான், அங்கே வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கானே. பார்த்து எடுத்துட்டு போயிடுவியா? போயிடுவேண்ணே. சரி பார்த்து போங்கடா. சரிண்ணே. பத்திரம். சரிண்ணா. பாண்டி மாமா வண்டி வருது, அதில் ஏற்றி விட்றேன். வாங்க போடா. போய் நிறுத்துறா. மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மாமா என் ஃப்ரெண்ட்ஸு தான் போகிற வழியில் வணக்கண்ணா. இறக்கி விட்டு போக சொல்லுங்க. வணக்கண்ணா. பாண்டி, மாப்பிள்ள நீ என்னடா என்ன இங்க? இங்க? இல்ல பசங்களோட சும்மா இங்க வந்தேன். வேலை பார்க்குறேன். அப்படியா? இவர் தான்டா ஓனரு. ஒரு நிமிஷம் இரு வரேன். சரி சரி. அண்ணா வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணா. இவன் தான் என்னண்ணா பாண்டி? அப்படியா? நல்ல போல்டான பையனா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எக்ஸாம் முடிச்சுட்டு வராண்ணா. சங்கிலி அண்ணே, பயலுக்குள்ள வண்டியில் ஏற்றிக்கோடா. சரிண்ணே. அண்ணா பசங்களை பின்னாடி சீக்கிரம் வாங்க. வாடா மாப்பிள்ள. போய் பின்னாடியே இருக்கீங்கடா. சரிடா. அண்ணா நான் சொன்னேன்ல, அது இவன் தானே. நீ இறங்குண்ணா, இவன் வண்டியை ஓட்டுவான். மாப்பிள்ள அண்ணஞ்சி வேலைக்கு வரையும் நீ வண்டியை ஓட்டு. லைசன்ஸ் இருக்குல்ல? இருக்குடா. ஓகேடா. எறா. வரண்டா. சரி மாப்பிள்ள, அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சங்கிலி எனக்கு கையில் லைசன்ஸ் இல்லை. டிரைவர் தேனி வரைக்கும் வண்டி எடுத்து வாங்க மாற்றிக்கிறேன்னா இப்போ முடியாதுன்றான். டேய் என்னடா சொல்ற? நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்குடா. மாப்பிள்ள திண்டுக்கல்ல போய் இந்த மல்லி முட்டெல்லாம் இறக்கி போட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. இல்லைன்னா மல்லிலாம் காஞ்சிரும் மாப்பிள்ள. டேய் போயிட்டு வர முடியாதுடா. ஏன் மாப்பிள்ள, மணி 4ஆகுது. நீ வண்டியை வேகமாக ஓட்டணும்னா 1 மணி நேரத்தில் மல்லி முட்டை இறக்கி போட்டு வந்துடலாம். யோசிக்காதா? எட்ரா மாப்பிள்ள. வந்துடலாமாடா? கண்டிப்பாக வந்துடலாம் மாப்பிள்ள. சரி ஏறு போலாம். வண்டி எங்க இருந்தியா வருது? போடியில இருந்து வருது சார். வண்டிக்கு பேப்பர்ல இருக்கா? பேப்பர்லாம் எடுத்துட்டு இறங்கியா கீழே.
வண்டியில் என்னையா இருக்கு? கஞ்சா இருக்கு சார். என்னது கஞ்சாவா? சார் வண்டியில மல்லித்தலை தான் சார் கொண்டு போறேன். ஆறுமுகம் போய் என்னன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். வண்டி எங்கேயா போகுது? திண்டுக்கல் மார்க்கெட்டு போகுது சார். சார் மல்லித்தலை தான் சார் சமையலுக்கு. ஆறுமுகம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டல? எல்லாம் பார்த்துட்டேன் சார். ம் வண்டி எடுத்துட்டு போயா? வண்டி அடியா சார். வரேன் சார். கிளம்பு ரொம்ப கிளம்பு. நன்றி சார். சார். போ போ. கிளம்பியா கிளம்பியா. சீக்கிரம் ஏறு. எடு வண்டியா. கிளம்பு. ரவீனா வணக்கண்ணே. என்ன சங்கிலி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கியா? தம்பி யாரு? நம்ம பையன் தானே, பேரு பாண்டி. தொழிலுக்கு புதுசா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் எப்படித்தான் அப்படி புது புது பசங்க கிடைக்கிறான்னு தெரியலையே. டேய் மாப்பிள்ள, என்னடா மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இரும்பு கடை கூட்டு வந்துருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா சொல்றேன். தம்பி என்னையா சொல்றான்? அதை கண்டுக்காதானே. சரி போலாம் போ. வாண்ணே போலாண்ணா. ஏய் குமார், வந்து மூட்டையா இருக்குங்க. சரக்கு எடுத்துக்குறா. சரிண்ணா. இதுவாயிடு சரக்கு கொட்டிடாம. சரிண்ணா. இழுத்துற போதுடா. இல்லைண்ணா. சங்கிலி சரக்கு எப்படி? அண்ணா சூப்பர் சரக்குண்ணே, சரியா 30 கிலோ. அப்படியா? டேய் என்னடா பண்ற? டேய் ஒன்னதான்டா கேக்குறேன். என்னப்பா தொழிலுக்கு புதுசுல. டேய் என்னடா பண்ண? என்னைய கஞ்சா கறதோட கூட்டு வந்த? உன்னை சாவடிக்க போறேன்டா. டேய் போடா மத. டேய் கோபப்படாத மாப்ள. சரியா 8 லட்சம் இருக்கு, அண்ணன்ட்ட கொடுத்துரு. சரிண்ணே பாத்துக்கோ. சரி வா.